திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கக்கூடிய தொகுதிகளும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்க முன்வரக்கூடிய தொகுதிகளுக்கும் இடையே கேப் இருப்பதனால இந்த பேச்சுவார்த்தை தொடர்கிறது. தேமுதிக காங்கிரஸுக்கெல்லாம் கூடுதலாக வழங்கும் பொழுது எங்களுக்கும் கூடுதலாக வழங்கணுங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க வெளிப்படையாகவே வைத்து வந்தாங்க. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டோடு சிபிஎம்மோடு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்கிறது. சிபிஐ சிபிஎம் இவர்களெல்லாம் இன்னும் உடன்படிக்கை செய்ய வேண்டியவங்க. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டோடு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை. நம்மோடு இது பற்றி விளக்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ஓவர் டு யூ. இதில் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டுறதுக்கான சூழல் இருக்கிறதா? சிபிஎம் டிஎம்கே கேம்ப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சமிக்ஞைகள் என்ன? திமுக சிபிஎம் இடையே தொகுதி பங்கீடு சம்பந்தமா மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை தான் அண்ணா அறிவாலயத்துல இப்போது தொடங்கி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூடுதல் தொகுதி வேணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூடுதல் தொகுதி கொடுத்துட்டீங்க, தேமுதிகவுக்கும் கூடுதலா தொகுதி கொடுக்க போறதா எங்களுக்கு தகவல் வருது. ஆனா ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதியை குறைக்கிறது ஏற்கத்தக்கது அல்ல, நியாயமானது அல்ல அப்படின்னு ஏற்கனவே மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலமா வெளிப்படையாவே சொல்லியிருந்தார். அதனால திமுக சிபிஎம் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுல ஒரு தாமதம் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியோடும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை இறுதி செய்துட்டு அடுத்த கட்டமா கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக விசிக போன்ற கட்சிகளோடு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய பணியில இருக்கிறாங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுக மற்றும் சிபிஎம் இடையே ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் திமுக வட்டாரத்துல தெரிவிக்கப்படுது. இன்று மாலையோ அல்லது நாளையோ இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி உடனுமே திமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை கையெழுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 6 அப்படிங்கிற நம்பரையாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது சிபிஎம் எதிர்பார்ப்பா இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ்ல உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த மாதிரியான முடிவு எட்டப்படுது, திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போது இந்த அரசியல் வட்டாரத்துல அதிகமா இருந்திருக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.